டார்கெட் பார்த்தீங்கன்னா 199, ஆல்மோஸ்ட் 1500 டார்கெட் வருது. பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு மொமெண்டம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங்கில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணணும், அது ஐடென்டிஃபை எப்படி பண்ணி என்ட்ரி எடுக்கிறதுங்கிறது பார்க்குறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3 மினிட் அண்ட் 5 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். இதில் பர்டிகுலராக இப்போ 3 மினிட் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்மளோட நிஃப்டியில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துருக்கோம். டெய்லி நம்ம லெவல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், லெவல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த லெவல்ஸில் நான் பர்டிகுலராக வீடியோவில் சொன்னேன், இந்த ஏரியாலையோ நம்மளுக்கு நெகட்டிவ் கேண்டில் வந்தால் பாதி லெவலில் நம்ம புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம், ஒரு ஸ்கேல்ப் ட்ரேடாக அமையும். மார்னிங் கேப் அப் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. கேப் அப்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் வந்துச்சுன்னா கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இப்போ பர்டிகுலராக மார்னிங் வந்து நம்ம எஸ்டர்டே க்ளோசிங் மேலே ஸ்ட்ராங் நெகட்டிவ் கேண்டில் வந்திருக்கு. ஃபாலோட் பை 920க்கு மேலே போகாத வரைக்கும் புட் ஆப்ஷன் சைடு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கோம். 176 என்ட்ரி எடுத்திருக்கோம். 199 கட் பண்ண போனோம். ஸ்லிப்பேஜில் 196 கட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு பையிங்க்கு இப்போ ப்ரீமியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் கண்டினியூஸ் பையிங்க்கு ஒரு புல் பேக் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லலாம். ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஆர்டரில் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அதே கேண்டிலே நம்மளுக்கு 20 பாயிண்ட்ஸ் அழகாக வரும். சப்போர்ட் ஆல்ரெடி சப்போர்ட்னு ஒரு டைம் காட்டியிருக்கு. திருப்பி வரும்போது சப்போர்ட்டுன்னு நினச்சி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரி நம்ம ப்ரீமியத்தில் எப்போதுமே நிஃப்டியில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி புல் பேக் அண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் தான் என்ட்ரி எடுக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறதெல்லாம் எங்கெங்கே என்ட்ரி எடுக்கிறோங்கிறத நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்னிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தனில் ஒரு நாளைக்கு 1 டே 1 ட்ரேட் 1 இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டியில் 20 to 25 பாயிண்ட்ஸ் எப்படி பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் 20 to 25 பாயிண்ட்ஸ் எந்தெந்த இடத்துலலாம் ஆர்டர் போட்டு எடுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ், அந்த நெகட்டிவ்க்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கே ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் ஒரு ட்ரேட் எடுத்துட்டோம். இந்த ஃபாலுக்கு இது ரீட்ரேஸ்மெண்ட் எகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போதைக்கு நமக்கு 300 to 350 ப்ராஃபிட் வந்துட்டு இருக்கு. ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா 160 பிலோ, டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா 190 above. இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் புல் பேக்கில் நம்ம ட்ரேட் எடுக்கும்போது நம்ம ப்ராஃபிட் நல்லபடியாக இருக்கும். இந்த 190 லெவலுங்கிறது இப்போ பிரேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டம் வரும். இந்த 190ங்கிறது இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எஸ்எல் வந்து ட்ரையல் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் ஏன்னா நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிடுச்சுனால நம்ம எஸ்எல் ட்ரையல் பண்ணுறோம். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகி போச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் வரும். 1000 rupees ப்ராஃபிட் வந்திருக்கு. 1200. நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 199, ஆல்மோஸ்ட் 1500 டார்கெட் வருது. பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு மொமெண்டம் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 192 இந்த ஏரியா வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஜோன். அந்த ரிஜெக்ஷன் ஜோனை தாண்டணும். ஏன்னா இதுக்கு மேலே ஸ்ட்ராங் க்ளோசிங் வரணும். ஏன்னா இந்த நெகட்டிவ் கேண்டிலுக்கு பாதி லெவலில் க்ளோஸே வராமல் வந்துச்சு. ஸ்ட்ராங் க்ளோசிங் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஃபுல் டார்கெட் வந்துருச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 1600 வந்து புக் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் ரேஷியோவில் நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் ஆகாது. நம்ம வந்து பிளைண்டாக வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்தால் லாஸ் ஆக தான் செய்யும். அதனால் ஒரு ட்ரேடுக்கு ஒரு புல் பேக் ஆர் ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுக்க பாசிபிலிட்டி பாருங்கள்.